பிரைஸ் தி லார்ட். உங்கள் அறிவு நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏசப்பா நமக்கு என்ன வசனம் தராங்கன்னு பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். 1 Timothy chapter 2 verse 5. For there is one God and one mediator between God and mankind, the man Christ Jesus. ஸோ இந்த குட் ஃப்ரைடே வந்து பேசிக்கலி வந்துட்டு எதனால செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஜீசஸ் வந்துட்டு ஹி கேம் டு எர்த், ஹி கேவ் இஸ் லைஃப் ஃபார் அஸ். அவர் வந்து கிராஸ்ல வந்துட்டு ஹி வாஸ் க்ரூசிஃபைட். அவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து நமக்காக கொடுத்தாரு. அவரோட கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவரோட உயிரை வந்து அவர் மொத்த பிளட்டையும் நமக்காக வந்து அவர் ஷெட் பண்ணார். ஸோ இந்த நாள் தான் வந்துட்டு நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இறந்தாருன்னா வி ஒன்ட் கன்சிடர் இட் அஸ் குட். நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப துக்கமான நாள். அன்னைக்கு வந்துட்டு லைக் இப்போ நார்மலா ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாருன்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த டே வந்துட்டு லைக் அவங்க வந்து ரொம்ப சோகமா தான் பார்ப்பாங்க தவிர சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. பட் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ஸோ ஏசப்பா இறந்த நாள வந்துட்டு லைக் வி ஆர் செலிப்ரேட்டிங் அஸ் குட் ஃப்ரைடே. ஆக்சுவலி அது பேட் ஃப்ரைடேவா தான் சொல்லணும். பட் வி ஆர் செலிப்ரேட்டிங் இட் அஸ் குட் ஃப்ரைடே பிகாஸ் ஹி கேம் டு earth to save us all. He died to save us all. அவர் இறந்ததுனால வந்துட்டு அவர் இறந்ததோட அப்படியே போல. அவர் திரும்ப உயிரோட எழுந்து வந்தாரு. ஸோ அவர் இறந்ததுக்கான ரீசன் வந்துட்டு அவர் இறந்ததுனால அவரோட பிளட்ட வந்து அவர் ஷெட் பண்ணனால தான், அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் வந்து நமக்காக கொடுத்தனால தான் நம்மளால இன்னைக்கு வந்து நம்ம பாவ மன்னிப்பு நம்மளால பெற முடியுது. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்னதா ஒரு பாவம் பண்ணாலே வந்துட்டு நீங்க ஒரு ஆடை வெட்டணும், இல்ல ஆடை வெட்டணும், புல்ல நீங்க வந்து வெட்டணும், பீரியன்ஸ் நீங்க வெட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வந்துட்டு உங்களோட சின்ன வந்துட்டு உங்களால லைக் காட் வில் வாஷ் அவே யுவர் சின். பட் நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த நானே சாக்ரிஃபைஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து ஹி கேவ் இஸ் லைக். ஸோ இந்த வசனத்தின் படி பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்க வந்து முன்னாடி வரைக்கும் ஏசப்பா இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, காடுக்கும் மேனுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷனே இல்லாம இருந்துச்சு. நடுவுல வந்துட்டு சின் செப்பரேட்டட் காட் அண்ட் பீப்புள். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உலகத்துக்குள்ள பாவம் வருவோம். பாவம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏசப்பாவும் மனிதனும் வந்துட்டு ஒரு கனெக்டட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் மனிதன் வந்துட்டு ஏசப்பாவோட பேச்ச மீறி பாவம் எப்ப செஞ்சானோ, அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வாஸ் புரோக்கன். அண்ட் ஏசப்பா மேல இருக்காரு, நம்ம பீப்புள் வந்து கீழ இருக்கோம்னா, நடுவுல வந்துட்டு தேர் வாஸ் நோ ரிலேஷன்ஷிப். சின் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணிச்சு அண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் கேப் வாஸ் வெரி பிக். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கேப் வந்து அவர் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் வந்துட்டு கிராஸ்ல வந்துட்டு ஹி டைட். ஸோ தட் கிராஸ் ரிசம்பிள்ஸ் லைக் இட் சிம்பலைசஸ் as a bridge. நம்ம பீப்புளுக்கும் ஏசப்பாக்கும் நடுவுல உள்ள அந்த கேப்ல வந்துட்டு கிராஸ்ல வந்து ஏசப்பா வந்து இறந்து நமக்காக உயிரை விட்டு நம்ம ஏசப்பாக்கும் நம்ம காடுக்கும் நம்ம பீப்புளுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து திரும்ப ரீபில்ட் பண்ணாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் ரீபில்ட் ஆச்சு. ஸோ நம்ம வந்துட்டு தேவன் கிட்ட நம்ம போய் சேரணும். நம்ம வந்து கடவுள் கிட்ட போய் சேரணும்னா ஜீசஸ் இஸ் ஒன்லி வே வேர் வி கேன் கெட் சால்வேஷன், வேர் வி கேன் கெட் ரிடம்ஷன். நம்ம ஏசப்பா மூலியமா வந்துட்டு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நம்ம ஏசப்பா மூலியமா தான் நமக்கு நம்ம வந்து கடவுள் கிட்ட நம்மளால போக முடியும். So he died for us. He died for us in the cross to act as he acts as a bridge. That cross acts as a bridge. அந்த bridge வழியா தான் அந்த bridge வந்துட்டு ஏசப்பா. அது வழியா தான் நம்மளால வந்துட்டு ஹெவனுக்கு போக முடியும். நம்ம வந்து கடவுளை வந்து நம்மளால பார்க்க முடியும். So he gave his last ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹி வாஸ் வெரி கம்பேஷனட். அவர் வந்துட்டு மத்தவங்க மன்னிக்க தோணுச்சாரே தவிர அவர் வந்து மத்தவங்க என்ன பண்ணிட்டீங்களா, நான் உயிரோட ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறம் உங்க என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் லாஸ்ட் அவரை சொல்லவே இல்லை. அவரோட லாஸ்ட் பிரெத் அவர் விடுற வரைக்கும் வந்துட்டு அவர் மத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களோட பாவம் அவங்க வந்துட்டு லைக் அவங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாரே தவிர அவங்க சபிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேஷனான ஹார்ட் நமக்கும் வேணும். ஸோ ஏசப்பா மூலியமா வந்துட்டு நம்ம வந்து தேவன் கிட்ட நம்ம போக முடியும். எனக்கு ஏசப்பாலாம் வேணாம், நான் டைரக்டா அப்படியே போயிடுவேன். நோ, யூ கேன் கோ டு ஹெவன் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க அவரை சேவியரா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு உங்களால ஹெவனுக்கு போக முடியும். ஸோ இப்ப நான் ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாள் ஏசப்பா நீங்க எங்களுக்காக உங்களோட உயிரை நீங்க கொடுத்தீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் கூட
நாங்க இந்த குட் ஃப்ரைடே தினம் அன்னைக்கு வந்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா உங்களோட உயிர எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. உங்களோட பிளட்ட எங்களுக்காக ஷெட் பண்ணதுக்காக நன்றி ஏசப்பா. உங்களால தான் ஏசப்பா நாங்க பாவத்திலிருந்து நாங்க மீட்கப்பட்டிருக்கோம். யூ ஆக்ட் அஸ் பிரிட்ஜ் ஏசப்பா. ஏசப்பா நீங்க மட்டும் இல்லன்னா நாங்க அந்த பாவத்திலே விழுந்திருப்போம் ஏசப்பா. ஹெவன்னு ஒரு இதுவே எங்களால போயிருக்க முடியாது ஏசப்பா. யூ கேம் ஏசப்பா. நீங்க மனுஷனால தான் எங்கள பாவ மன்னிப்பு கிடைச்சது ஏசப்பா. ஏசப்பா நாங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு காரணமே நீங்க தான் ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் கூட பாவத்துல மாட்டிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா அவங்க நீங்க விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. உங்க மூலியமா உங்க ராஜ்யத்துல அவங்க வர உதவி செய்யுங்க ஏசப்பா. இதை நான் ஆசீர்வாதத்தை பொருட்படுத்தி நடத்துங்க. ஏசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.